ஹாய் வியூவர்ஸ், சில அரசியல் காரணமாக இந்தியாவின் லைம்லைட் நிறுவனமான பிரம்மோஸ் ஏரோஸ்பேஸ் நிறுவனத்தை வளர விடாமல் தடுக்கப்பட்டிருக்குங்கிற செய்தி இப்போ பெரிய அதிர்ச்சியாலேயே உருவாக்கியிருக்கு. இஸ்ரேலின் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவிற்கு வரவிருக்கும் சில நாட்கள் மிக மோசமானது. நான் ஏன் இப்படி சொல்கிறேன்னா, ஒரு பக்கம் மக்கள் மனசில் நெத்தன்யாகுவுக்கு எதிரான வெறுப்பு வளர்த்துக்கிட்டே போகுது. மக்கள் யாரும் நெத்தன்யாகுவே வேணாம், அவர் அரசே வேணாம் அப்படின்னு சொல்கிற நிலைமைக்கு ஆட்சி போயிடுச்சு. இன்னொரு பக்கம் எப்படி ரஷ்யாவில் போர் நடக்கும்போது இராணுவ புரட்சி ஏற்பட்டுச்சோ, மிலிட்ரி கூப், அதே மாதிரி ஒரு நிலைமை இப்போ நெத்தன்யாகுவுக்கு எதிராக ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ரஷ்யாவின் அதிபர் புட்டின் ஜெலன்ஸ்கியின் ஆட்சி ஓவர், பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் ரெடி அப்படின்னு பெலாரஸின் அதிபருடன் நடந்த சந்திப்பிற்கு பிறகு சொல்லியிருக்காரு. மிஸ் பண்ணாம வீடியோவை முழுசா பார்த்து அப் டு டேட் ஆயிருங்க. விரிவாக பார்க்கலாம். இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல மோடி பிரச்சாரம் பண்ணும்போது பல வெளிவராத செய்திகளும் வெளிவந்து இப்படியெல்லாம் பாஸ்ட்ல நடந்திருக்கா அப்படின்னு நம்மளை யோசிக்க வச்ச சில விஷயத்துல நம்ம நாட்டின் பாதுகாப்பு சம்பந்தமான செய்திகளும் இருக்கு. அதுல ஒண்ணுதான் இந்த பிரம்மோஸ் நிறுவனம். யுனைடெட் ப்ராக்ரெசிவ் அலையன்ஸ் UPA கவர்மெண்ட்னு சொல்லப்படும் காங்கிரஸால் ஆட்சி செய்யப்பட்ட காலகட்டத்தில் நம்ம பிரம்மோஸ் ஏரோஸ்பேஸ் நிறுவனத்திற்கு ப்ராப்பரான கிளியரன்ஸ் அரசு சார்பாக தரப்படலை. பிரம்மோஸ் நிறுவனம் ஏதாவது ஒரு முடிவை எடுத்தால் அதை இழுக்கடிச்சு அந்த முடிவை ஹோல்ட் பண்ணி அந்த ப்ராசஸை ஸ்டாப் பண்ணதா இப்போ ABP நியூஸ் மூலமாக வெளிவந்த ரிப்போர்ட் சொல்லியிருக்கு. நீங்கள் கேட்கலாம், அப்போ நடந்த நிகழ்வு இப்போ வெளிவருதுன்னா அதற்கு ஒரே காரணம் எலெக்ஷன் தானே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் அதை தாண்டி இன்னொரு விஷயமும் இருக்குது. பிரம்மோஸ் ஏரோஸ்பேஸ் நிறுவனத்தில் இருந்து அதிக தொகைக்கு ஏவுகணையை நம்ம பிலிப்பைன்ஸ் நாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணோம். அது ஒரு மைல் ஸ்டோனாகவே நமக்கு அமைஞ்சிது. இந்த டீலோடைய வேல்யூ 374.9 மில்லியன். இது மூலமா பிரம்மோஸ் ஏவுகணைக்கு ஒரு நல்ல மார்க்கெட்டே ஓப்பன் ஆனது உலக அளவில். ஏன், பிலிப்பைன்ஸை தொடர்ந்து நமக்கு இந்தோனேஷியாவும் ஆர்டர் பிளேஸ் பண்ணாங்க. ஆனால் இதே பிலிப்பைன்ஸுக்கு ஆர்டர் தொடர்பாக நம்ம பிரம்மோஸ் ஏவுகணை டீம் பிலிப்பைன்ஸுக்கு போக இருந்த அந்த ட்ரிப்பை நம்ம கவர்மெண்ட் தடுத்து நிறுத்தினது. இதற்கான ரீசன் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாம் ஃபாரின் எக்ஸ்போர்ட் பாலிசியை கிரியேட் பண்ணலை, ஸோ பிரம்மோஸ் எக்ஸ்போர்ட்டுக்கான நடவடிக்கை இந்த பாலிசியை கிரியேட் பண்ணும் வரைக்கும் ஹோல்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது எப்போ நடந்திருக்கு? 2011 காலகட்டத்தில் இது நடந்திருக்கு. இதே மாதிரி 2010 பிரம்மோஸ் டீலை பற்றி இந்தோனேஷியாவில் இருந்து டெல்லிக்கு ஒரு டீம் வராங்க எக்ஸ்போர்ட் டீலிங்காக க்ளோஸ் பண்ணுறதுக்காக. ஆனால் அப்பையும் இதே காரணத்தினால அந்த 2010 இந்த இந்தோனேஷியா டீமையும் இவங்க நிறுத்தியிருக்கிறாங்க. இது மாதிரி 2010-11 சில அரசியல் காரணமாக போடப்பட்ட ஸ்டாப்பேஜ்னால நம்ம பிரம்மோஸ் டீல் 2010-11 ஹோல்டு செய்யப்பட்டது. அப்போ ஹோல்டு செய்யப்பட்ட சில விஷயங்கள் 2014 பிறகு தான் கிளியர் செய்யப்பட்டது. சொல்லப்போனால் 2011 பிலிப்பைன்ஸுக்கு எக்ஸ்போர்ட் டீலிங்காக பேச போக இருந்த நம்ம பிரம்மோஸ் டீம் 2014 பிறகு தான் போயிருக்கிறாங்க. இங்கே நான் சில அரசியல் காரணம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? பிகாஸ் அது சொல்கிறதுக்கான காரணம் என்னன்னா, அப்போ இருந்த ஆட்சியில் வேணும்னே சில ப்ராஜெக்ட்ஸ் டிலே செய்யப்பட்டிருக்கு, டைவர்ட் செய்யப்பட்டிருக்கு, அப்ஸ்ட்ரக்ட் செய்யப்பட்டிருக்கு. ஸோ இது மூலமாக அப்போ இருந்த ஆட்சி வேற ஒரு நாடு மூலியமாக இவங்க லாபம் பார்த்துருக்காங்க. ஆனால் இது மூலிமா நம்ம டிஃபென்ஸ் செக்டர் பெரிய பாதிப்புக்கு உள்ள இருக்கு. இந்த செயல்கள் எல்லாம் நம்ம டிஃபென்ஸ் செக்டரை வளர விடாமல் இருந்த ஒரு பெரிய பேக்ட்ரா அப்படின்னு அந்த ரிப்போர்ட்ல மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. ஆனால் இப்போ நம்ம இந்திய டிஃபென்ஸ் செக்டராக இருக்கட்டும், இல்லை அதோடைய எக்ஸ்போர்ட்ஸாக இருக்கட்டும், ஓரளவுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது அப்படின்னே சொல்லலாம். ஸோ நான் இங்கே எந்த கவர்மெண்ட்டையும் குறை சொல்ல விரும்பல. ஆனால் அந்த ரிப்போர்ட்டை படித்து பார்க்கும்போது நம்ம டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட்டை வளர விடாமல் தடுத்த சில விஷயங்கள் அப்படின்னு நமக்கே தெரிய வருது. ஒருவேளை நீங்க நினைச்சு பாருங்க, அந்த 2010-11 காலங்களே அந்த மீட்டிங் சுமூகமா நடந்து முடிஞ்சிருந்துச்சுன்னா நம்ம இந்த டீலிங் பிலிப்பைன்ஸ் இந்தோனேஷியா டீலிங் அப்பயே க்ளோஸ் செய்யப்பட்டிருக்கும், அடுத்த ஃப்ரண்ட் ஓப்பன் ஆகியிருக்கும். நம்ம இப்போ இருக்கிற பொசிஷனை விட கொஞ்சம் அட்வான்ஸாகவே இருந்திருக்கலாம். ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன், இது மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு நம்ம மக்களுக்கும் நான் தெரியப்படுத்த விரும்புகிறேன், அவ்வளோதான். ஏன்னா இது மாதிரி சம்பவங்கள் நியூஸ்ல வர்றது ரொம்ப அரிதா இருக்கும், அதனால தான் சொல்றேன். பெலாரஸின் அதிபரை சந்திக்க போன ரஷ்யாவின் அதிபர் சில முக்கிய விஷயங்கள்ல அங்கிருந்து பகிர்ந்திருக்காரு. நாங்கள் உக்ரைனுடன் பேச்சுவார்த்தைக்கு மீண்டும் தயார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் கரண்ட் பேட்டில் ஃபீல்டில் ரஷ்யாவின் ஃப்ரண்ட் லைன் எவ்வளோ தூரம் அட்வான்ஸாக இருக்கோ அவ்வளோ தூரம் ரஷ்யாவுக்கு கொடுத்துடணும் அப்படிங்கிற கண்டிஷனோட புட்டின் அந்த பேச்சுவார்த்தைக்கு தயார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி ரஷ்யாவின் சில சோர்ஸுகள் என்ன சொல்லுதுன்னா, இந்த போர் கண்டிப்பாக கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்கும் அன்டில் செலன்ஸ்கி இந்த பேச்சுவார்த்தைக்கு ரஷ்யாவின் கண்டிஷனை ஒத்துக்கிற வரைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உக்ரைன் இந்த போர்னால 20% நிலப்பரப்பை ரஷ்யா கிட்ட இழந்துட்டாங்க. ஸோ இந்த சோர்ஸ் சொல்கிற படி வச்சுக்கிட்டா ஜெலன்ஸ்கி சமாதானமாக இந்த இடத்த விட்டு கொடுக்குற வரைக்கும் உக்ரைனுக்கு தான் நஷ்டம் அதிகமாகிட்டே வரும். புட்டின் பேச்சுவார்த்தைக்கு தயார்னு சொன்னாருன்னு பார்த்தோம்லே அது கூடவே ஒரு செக்கையும் வச்சிருக்காரு. அது என்னன்னா, ஜெலன்ஸ்கியின் அதிபர் பதவி ஓவர் அப்படிங்கிற விஷயத்தை இப்போ போட்டு உடைச்சிருக்காரு. கடந்த மே 20 ஜெலன்ஸ்கியின் அதிபர் பதவி அஃபிஷியலாக முடிஞ்சிருச்சு. இப்போ ஜெலன்ஸ்கி அஃபிஷியலாக அதிபர் இல்லை. அதுவும் இல்லாமல் போர் ஆரம்பித்த சில நாட்கள்லேயே உக்ரைனில் மேர்டியல் லா அப்படிங்கிற ராணுவ சட்டம் அமல்படுத்தப்பட்டது. 5 வருஷ அதிபர் பதவி ஜெலன்ஸ்கிக்கு இப்போ அஃபிஷியல்
அபிஷியலா முடிஞ்சிருச்சு. ஒருவேளை அமைதி பேச்சுவார்த்தைக்கு போற மாதிரி இருந்தா நாங்க யார் கூட அமைதி பேச்சுவார்த்தை நடத்துறோம்? உக்ரைனின் அதிகாரிகள் கிட்ட டீல் பண்ணவே முடியாது. இப்ப அந்த அளவுக்கு ஒரு காம்ப்ளெக்ஸான சிச்சுவேஷன் கிளம்பி இருக்கு. சோ நாங்க அதிகாரப்பூர்வ அதிபர் இல்ல அதிகாரிகள் கிட்ட தான் டீலிங் பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் அதை உறுதிப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு குக்கியை போட்டு வச்சிருக்காரு. சிம்பிளா ஒரு கேமை தான் இங்க விளையாடிட்டு போயிருக்காரு புட்டின் அப்படின்னு சொல்லலாம். நான் பேச்சுவார்த்தைக்கு வரேன், உன் பக்கம் அதிகாரப்பூர்வமா ஒரு ஆள் இல்ல, இப்ப இருக்கிற ஆளோட பவரும் நம்பகமா இல்ல, சோ ஒரு எலெக்ஷனை வைங்க, அதுல மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுபவர் இந்த பேச்சுவார்த்தைக்கு வந்து உட்காரட்டும், அது வரைக்கும் உன் இடத்த நான் பிரிச்சுக்கிட்டே இருப்பேன் அப்படிங்கிறது தான் இதுக்கு பின்னாடி இருக்கும் ஐடியாவே. நீங்க கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க, ஏன் இந்த போர் தொடங்குச்சு? உக்ரைனை பிடிக்கிறதுக்காகவா? இல்லையே, அதிபரை மாற்றதான் ரஷ்யா இந்த போரையே நடத்துறாங்க. இப்பயும் அவங்க அதுதான் சொல்ல வராங்க. இப்ப 5 வருஷம் அபிஷியலாவே முடிஞ்சிருச்சு, ஆனா அதை மீறி நீங்க நடத்திட்டு இருக்கிறீங்களே. பேச்சுவார்த்தை நடந்த பிறகு ஜெலன்ஸ்கி அதிபராகவே இல்லையே, அவன் போட்ட கையெழுத்து எப்படி செல்லும் அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சுன்னா என்ன பண்றது அப்படின்ற மாதிரி தான் ரஷ்யாவின் அதிபர் கொண்டு வந்து நிறுத்திருக்காரு அவருடைய பாயிண்ட். இப்ப நீங்க யோசிக்கலாம், ஏன் மறுபடியும் புட்டின் அமைதி பேச்சுவார்த்தைக்கு வராரு அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். சுவிட்சர்லாந்துல நடக்க இருக்கும் அந்த ரஷ்யா உக்ரைன் போருக்கான அமைதி பேச்சுவார்த்தை தான். ஏன்னா அங்க நடக்க இருக்கும் அமைதி பேச்சுவார்த்தையில ரஷ்யா அமைதி பேச்சுவார்த்தைக்கு வந்து உட்கார மாட்டேங்கிறான் அப்படிங்கிற பேச்சுக்கு ரஷ்யா ஆளாகாம இருக்கதான் இப்ப ஒருவேளை அவங்க வந்து பேசியிருக்கலாம். இந்த சுவிட்சர்லாந்துல நடக்க இருக்கும் மீட்டிங்ல கூட ஜெலன்ஸ்கி உக்ரைன் அதிபரா தொடர அங்க தீர்மானம் எடுக்கப்படும், ஜெலன்ஸ்கி மற்ற நாடுகளால் உக்ரைன் அதிபராக அங்கீகரிக்கப்படலாம் அப்படின்னும் இதே புட்டின் இந்த மீட்டிங்ல சொல்லியிருக்கிறாரு. ஸோ புட்டினும் இவங்க எல்லா ஹோல்ஸையும் பிளாக் பண்ண பார்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் யோசிச்சு வச்சிருக்காரு. அதற்கு கவுண்டர் ஸ்டெப்ஸ் அவர்கிட்டயும் இருக்கும். ஸோ அதுதான் நமக்கு என்னன்னு தெரியல இப்ப. ரைட், இப்போ வாங்க இஸ்ரேலுக்கு போகலாம். இஸ்ரேல்ல இப்ப நிலைமை வேற மாதிரி இருக்கு. சொல்ல போனா ரொம்ப மோசமா இருக்கு. லேட்டஸ்டா 3 ஹாஸ்டேஜ் உடைய டெட் பாடிஸ் ஏற்ற பிறகு அங்க இருக்கும் அரசுக்கு பெரிய ப்ரெஷர் ஏற்பட்டு இருக்கு. டோட்டலா 37 ஹாஸ்டேஜஸ் இது வரைக்கும் கொல்லப்பட்டு இருக்காங்க. மொத்தம் அக்டோபர் 7 ஹமாஸ் நடத்தின தாக்குதல்ல 250 ஹாஸ்டேஜ் அவங்க பிரிச்சுட்டு போனாங்க. அதுல 105 பேரை சீஸ் ஃபயர் பேச்சுவார்த்தை மூலமா ரிலீஸ் செஞ்சாங்க. இப்போ அவங்க கிட்ட வெறும் 121 ஹாஸ்டேஜஸ் தான் இருப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அதுவும் they may be dead or alive, அது நமக்கு தெரியாது. ஆனா கடந்த 2 வாரத்துல மட்டும் 2 ஹாஸ்டேஜின் பாடி எடுக்கப்பட்ட காரணத்தினால இப்ப அங்க இருக்கும் மக்கள் ஆளும் நெத்தன்யாகு அரசிற்கும் நெத்தன்யாகுக்கு எதிராகவும் ஒரு எதிர்ப்பு மனநிலையில இருக்கிறாங்க. இவர் வந்து ஹமாஸ் அழிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல தான் இருக்கிறாரு, மக்களை காப்பாற்றணும், ஹாஸ்டேஜை ரிட்ரைவ் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்துல இவர் இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணம் அந்த மக்கள் மனசுல வந்துருச்சு. இது ரீசெண்டா நடத்தப்பட்ட சர்வே மூலியமா இது வெளியே வந்திருக்கு. எப்ப வேணாலும் அதிபருக்கு எதிரான ஒரு போராட்டம் வெடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான் இப்ப இஸ்ரேல்ல இருக்கு. இந்த நிலைமையை இன்னும் மோசமாக்கும்படி இன்னொரு விஷயமும் இப்ப நடந்திருக்கு லேட்டஸ்டா. ரஷ்யால எப்படி போருக்கு நடுவு ஒரு ராணுவ புரட்சி மிலிட்டரி கூப் ஏற்பட்டதோ அதே மாதிரி ஒரு சூழ்நிலை இங்கேயும் டிட்டோவா இங்கேயும் கிரியேட் ஆகியிருக்கு. ஐடிஎஃபின் ஒரு படை வீரர் ஒரு வீடியோ போட்டு சொல்லியிருக்கிறாரு இஸ்ரேலின் நெத்தன்யாகு கிட்ட, இது உங்களுக்கு தான், நீங்க சொல்றது தான் நாங்க கேட்போம். டிஃபென்ஸ் மினிஸ்டர் யோ கேலன் சொல்றத இல்ல. ஒருவேளை நீங்க ஹமாஸை அழிக்கணுங்கிற போர்ல இருந்து பின்வாங்கினீங்கனாலோ இல்ல இதுல ஒரு ரிட்டாலியேட் நமக்கு ஏற்பட்டுச்சுனாலோ 1,00,000 வீரர்கள் ரிசர்வ் வீரர்கள் இருக்கிறோம், அவங்க எல்லா மக்களோட சேர்ந்து உங்களுக்கு எதிராக புரட்சி பண்ணுவோம் அப்படின்னு டேரிங்கா பேசியிருக்காரு. ஏன் இவன் சொல்றான், அவன் சார்பா என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நாம இறங்கிட்டோம், இது மாதிரி வாய்ப்பு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இப்பவே இந்த வாய்ப்பை பயன்படுத்தி முழு ஹமாஸையும் நாம வந்து அழிச்சிடணும். இதுக்கு பின்னாடி அவங்களை விட்டு வைக்க கூடாது. உங்களுக்கு பின்னாடி 1,00,000 வீரர்கள் இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் உங்க பேச்சை கேட்டு நாட்டுக்காக உயிரை விடவும் தயாரா இருக்கிறாங்க. இந்த தேவை என்னன்னா ஹமாஸுக்கு எதிரான வெற்றி தான், அது உங்க பேச்சுல நடக்கணும். யோ கேலண்ட் அவருனால போர்ல வெற்றி பெற முடியாது, சோ யோ கேலண்ட் நீ ரிசைன் பண்ணிடு, நாங்க நெட்டன்யாகு சொல்றபடி கேட்டு போர்ல ஜெயிச்சுக்கிறோம் அப்படின்னு ஒரு வீடியோவை எடுத்து நெட்டன்யாகுக்கு வார்னிங்கா அமைச்சிருக்கிறாரு. இப்ப இந்த ஒரு சூழ்நிலை ஏன் கிரியேட் ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, 2 பேருக்கும் அதாவது யோ கேலண்ட்டுக்கும் நெட்டன்யாகுக்கும் ஏற்பட்ட ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான். கருத்து வேறுபாடுகள் தான் வீரர்கள் கிட்ட இருந்து வர பேச்சுக்கு காரணமா அமைஞ்சிருக்கு. நெட்ல போய் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அது இது மாதிரியான வேறுபட்ட கருத்துக்கள் யோ கேலண்ட்டுக்கும் நெட்டன்யாகுக்கும் இதையே வந்திருக்கு அப்படின்னு. இந்த சம்பவம் கடந்த வாரத்துல நடந்தது, ஹிண்டையும் கொடுத்துட்டேன். ஸோ நெட்ல தேடி பாருங்க, ஒரு சீரியஸான டாபிக் உங்களுக்கு கிடைக்கும். ஆனா உண்மையாலுமே சொல்றேன், இப்ப நெட்டன்யாகு ஒரு சீரியஸான சிக்கல்ல சிக்கிட்டு இருக்கிறாரு. பார்த்தா நமக்கு ஏதோ இஸ்ரேலின் கை போர்ல ஓங்கி இருக்கிற மாதிரியும் ஸ்மூத்தா இந்த போரை இஸ்ரேல் கொண்டு போற மாதிரியும் தெரியும். ஆனா உண்மையாலுமே நிலைமை அப்படி இல்லை. சொல்லப்போனா இஸ்ரேலின் அரசுக்கும் நெத்தன்யாகுக்கும் ஒரு ரொம்ப மோசமான காலம் வந்துகிட்டே இருக்கு. ஹார்ட் டேஸ் ஆர் கம்மிங் அஹெட் ஃபார் தெம் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப பேசிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கான காணொலி எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லுங்க. אתה לא יכול לנצח את המלחמה, אתה לא יכול לפקד עלינו. והנה אני מודיע לך, אדון יואב גלנט, אם אנחנו לא נלך עד הניצחון, 100,000 חיילי מילואים יישארו על הגדר, לא נזוז מהגדר. אנחנו נשאר פה על הגדר, אנחנו נקרא לתושבי מדינת ישראל להגיע לעזה תחת הבטחה שלנו, ואנחנו נקשיב למנהיג אחד, וזה לא שר הביטחון וזה לא הרמטכ"ל, זה לראש הממשלה.
תחשבו טוב טוב למי אתם מתכוונים לתת את המפתחות אחרי זה. אנחנו רוצים ניצחון. האחים שלנו לא... முக்கியமான 3 விஷயங்களை இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஒன்று, ரஷ்யாவின் அதிபர் புதின் ஜெலன்ஸ்கி பற்றி பேசிய அந்த பேச்சும், இஸ்ரேலில் இப்போ இருக்கும் சூழ்நிலை, மக்கள் மனது எப்படி இருக்கு அப்படிங்கிற சில விஷயத்தையும் நாம் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இதை பற்றின கருத்துக்கள் என்ன அப்படின்னு சொல்லுங்க. அண்ட் வர நம்ம வீடியோவின் வியூஸ் குறைஞ்சிக்கிட்டே வருது, ஏன் அப்படின்னு தெரியல. ஸோ ரொம்ப வேல்யூபிளான கண்டென்ட் தான் நம்ம சார்பாக போட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் வேறுபட்ட கருத்துக்கள் இல்லை உங்களுக்கு ஏதாச்சும் டிஃபெக்டிவ் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, நாம் அதை சரி பண்ணிக்கிறோம். ஸோ உங்களுக்கு ஃபுல்ஃபில்லான நியூஸை கொடுக்கணும், அப்டேட்டான நியூஸை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம எண்ணம். ஸோ அதை தான் நாம் செஞ்சுக்கிட்டு வரோம். ஸோ ஜஸ்ட் நம்ம ஆயுதம் அறிவோம் அப்படிங்கிற சேனலில் போய் பாருங்கள், எது மாதிரியான இன்ஃபர்மேட்டிவ் நியூஸ், மிலிட்ரி டெக் நியூஸ் எல்லாம் போட்டிருக்கோம் அப்படின்னு. நீங்கள் பார்த்துட்டு போகாதீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களையும் இந்த வீடியோவை பார்க்க வைங்க. לא נאנסו סתם ולא נשחטו במיטות שלהם סתם. אנחנו שקפצנו ב7 לאוקטובר ועד לרגעים אלה נמצאים במילואים בלי לישון עם המשפחות שלנו, רוצים ניצחון, רוצים הכרעה, רוצים לפרק את מי שנשאר פה, את כל מי שחגג ששחטו אותנו, את כל הילדים הקטנים שדרכו על ראשים של האחים שלנו החיילים כשהם דרכו על אדמת עזה, את כל אלה אנחנו רוצים להרוג. אף אחד לא יישאר חי. מי שפגע בעם ישראל, מי שפגע באחים שלנו היהודים, הדרוזים, הבדואים,